தமிழ்ல எடுத்துட்டா பூயோனக்காக அந்த ஒரு சாங் மட்டும் சிக்லேட் சாங்ல மட்டும் நீங்க வித்தியாசமான காஸ்டியூம்ஸ்ல இருப்பீங்க. இல்ல அதுவே ரொம்பவும் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாட்டா தான் இருந்தது. ஏன்னா அதுக்கான காஸ்டியூம்ஸே வேறையா இருந்துச்சு முதல்ல. ஓகே. அப்புறமா இந்த வெரி சேம் ரவிசங்கர் அவரே தான் வந்தாரு. அவர் நினைச்சாரு முதல்ல என்ன கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை ஒர்க் பண்ண வச்ச மாதிரி இந்த சாங் ஒர்க் பண்ண வைக்கலாம்னு நினைச்சாரு. சிக்லெட் சாங். அப்புறம் அவர் வந்து உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி இந்த காஸ்டியூம்ஸ்லாம் விக்ரமன் சார் படம், நீங்க கிளாமாலாம் தெரிய மாட்டீங்க, பட் இதான் காஸ்டியூம். எனக்கு கிளாமா தெரியுதுன்னு தெரியல இல்ல, இதனால போடவே முடியாது. நான் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் நான் போடவே மாட்டேன். கம்ஃபர்டபுளா இல்லாம நான் எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும்? பிகினிங்லயே நான் சொல்லிட்டேன். அதனால இதுல நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க அங்க போய் சொல்றதுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டேன். என்னன்னா ரவிசங்கர் என்கிட்ட சிக்லெட் சாங்காக காஸ்டியூம்ஸ்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரும்போது என் ஹஸ்பண்ட், ஐ மீன் அப்ப என் ஹஸ்பண்ட்லாம் டிஓபி, அவர் வந்திருக்காரு. அவர் பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு வந்திருக்காரு. டோர் வரைக்கும் வந்தாராம். நான் ரவிசங்கர் கூட பேசுற கான்வர்சேஷனை கேட்டுட்டு அப்படியே போயிட்டேன்னு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்